மரம். புன்னை மரத்தின் தாவரவியல் பெயர் கேலோபில்லம் இனோபில்லம் என்பதாகும். தமிழ் இலக்கியங்களில் புன்னையின் பெருமை வெகுவாக பேசப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த பகுதிகளான நெய்தல் நிலத்தில் அடையாளமாகவே புன்னை மரம் விளங்குகிறது. புன்னை தமிழ் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தோடு இரண்டர கலந்துள்ளது. இம்மரம் அனைத்து வகை மண்களிலும் ஈரமான இடங்களிலும் செழித்து வளரும் தன்மையுடையது. தேனீக்கள் மற்றும் பறவைகளின் புகலிடமாக விளங்குகிறது. மருத்துவ குணங்கள் அதிகமாக இருப்பதாலேயே புன்னை மரத்தின் அருகில் நின்றாலே நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. இதனுடைய இலைகள் அளவில் பெரியதாக பசுமை வண்ணத்தில் பொலிவாக காணப்படும். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். இலைகள், பூக்கள், காய்கள் மற்றும் மரப்பட்டைகள் அனைத்தும் சிறந்த மருத்துவ பயன்கள் தர வல்லவை. கடும் கோடை காலத்திலும் இதனுடைய இலைகள் வறண்டு காய்ந்து போகாமல் வருடம் முழுவதும் பசுமையான இலைகளுடன் பச்சை பசேல் என அடர்ந்த கிளைகளுடன் நிழல் தரும் மரமாக இருக்கிறது. இதனுடைய மலர்களில் இருந்து வரும் அற்புத நறுமணம் காற்றில் கலந்து அந்த பகுதியே மனமிக்கதாக மாற்றிவிடும். நெடுஞ்சாலைகளில், நகர சாலைகளிலும், குடியிருப்புகளிலும் நிழலுக்காகவும் பசுமை வண்ண இலைகளின் செழுமைக்காகவும் புன்னை மரத்தை இப்போதும் வளர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் புன்னை நல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ள ஊர் புன்னை மரங்களை நிறைந்த சோலைவனமாக இருந்ததால் பண்டைய காலத்திலிருந்து அந்த ஊர் புன்னை நல்லூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. புன்னை வியாதிகளை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளையும் முன்கூட்டியே உணர்த்த வல்லவன். புன்னை மரத்தில் மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்கினால் இன்னும் சில நாட்களில் நிச்சயம் மழைப்பொழிவு உண்டு என்பதன் திண்ணம். புயல் அடித்தாலும் சாய்ந்திராத மரமாகவும் பூச்சி கரையான்கள் அரிக்க முடியாத உறுதியான மரமாக விளங்குவதால் இம்மரத்திலிருந்து படகுகள் கட்டவும் வீடுகளில் மர சாமான்கள் செய்யவும் பயன்படுகிறது. கண்வலி, எரிச்சல் ஏற்பட்டால் இதன் இலைகளை சற்று நேரம் நீரில் இட்டு பின்னர் அந்த நீரில் கண்களை அலசி வர கண் பாதிப்புகள் சரியாகும். புன்னையின் இலைகளை நன்கு அரைத்து நெற்றியில் பற்று போல் தடவி வந்தால் ஒற்றை தலைவலி மற்றும் தலை சுற்றல் பாதிப்புகள் விலகும். மேலும் இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை தடவி வந்தால் நாள்பட்ட சொறி, சிரங்கு போன்ற புண்களை போக்குகிறது. புன்னை கைவிடாது எண்ணெய் என்று கூறுவர். சென்னை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் வடக்கு வெளி பிரகாரத்தில் தலவிருட்சமாக இருக்கிறது. அதன் அருகில் புன்னை வனநாதர் சன்னதியும் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புனவாசல் அருள்மிகு விருத்தபுரீஸ்வரர் திருக்கோவிலும் தலவிருட்சமாக இருக்கிறது. போத்தி சாமுத்திரிகாப்பட்டி இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகாப்பட்டி இருந்தா தான் கல்யாணம். போத்தி சாமுத்திரிகாப்பட்டு.